இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். இந்த நாட்கள் அதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்களாக உங்களுக்கு அமையட்டும். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எரேமியா 26வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை. வார்த்தை இப்படி கொள்வது, இப்பொழுதே உங்கள் வழிகளை செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். தவக்காலம் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர் அழைக்கிறார். அவர் எதற்காக இந்த உலகத்தில் இயேசு ஆண்டவர் வந்தாரோ அந்த நோக்கத்தை இந்த இடத்திலே கூறப்பட்டிருக்கிறது. மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது, உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே அருமையானவர்களே, இந்த தவக்காலம் நம்முடைய வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்தும் காலம். நாம் வாழ்கிற வாழ்வு, நாம் நடக்கிற வழிகள் கடவுளுக்கு உகந்ததா, கடவுளுக்கு ஏற்புடையதா, அல்லது நம்முடைய வாழ்விலே நம்முடைய வழிகள் கடவுளுக்கு ஏற்புடையது அல்லையா என்று ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம் வாழ்வு கடவுளுக்கு ஏற்புடையது அல்லாது பலவிதமான தீமைகளுக்கு அடிமையாகி, குடிப்பழக்கங்களுக்கு அடிமையாகி, விபச்சார பழக்கங்களுக்கு அடிமையாகி, பலவித பேராசைகளுக்கு அடிமையாகி, பல விதமாக நீதி நேர்மை நியாயத்தை விட்டு வழி தவறி நாம் நடந்தோம் என்றால், இந்த காலம் அவைகளெல்லாம் விட்டுவிட்டு உண்மையான வழி, ஆண்டவர் நமக்கு கூறிய வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னாரே, இந்த இயேசு ஆண்டவரை நம்முடைய வழியாக ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுற பாதையிலே நாம் நடக்க முயற்சி எடுக்க வேண்டும். இந்த தவக்காலத்திலே நம்ம வழியை சரிபடுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவதோடு நம்முடைய செயல்கள் எல்லாம் நல்லவையாகவே இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கற்பனைக்கு உகந்த விதத்திலே கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்று நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அமர்ந்து அந்த நாளில் நாம் செய்த செயல்களை நாம் ஆய்ந்து பார்த்து, நம்முடைய செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையது அல்லாதிருந்தால் நாம் அப்பொழுதே அன்றே நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் செய்த தவறுகளுக்காக மனவருத்தி மனம் திரும்பி நம்முடைய பாதையை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்களை எல்லாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மிடமிருந்து பிறப்பவையெல்லாம், நம்மிடமிருந்து வருவதெல்லாம் நன்மை நிறைந்த வழியாக இருக்க வேண்டும், நன்மைத்தனம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். இயேசு ஆண்டவர் சென்ற இடங்களிலெல்லாம் நன்மை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல் இந்த தவக்காலத்திலே நாம் நன்மை செய்பவர்களாக நம்முடைய வழிகளை சீர்படுத்தி, நம்முடைய செயல்களை சீர்படுத்தி, ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்வை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய கட்டளைகள் வழியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். 10 கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் கொடுக்கிற அவருடைய இறை வார்த்தைகளை வாசித்து
அங்கே அவர் நம்மோடு பேசுகிற காரியங்களை எல்லாம் மனதில் வைத்து நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி சரிப்படுத்தி நல்ல இந்த தவக்காலத்திலே நாம் நம்மை ஒழுங்குபடுத்தி ஒரு மகிழ்ச்சிகரமான மீட்பின் வழிக்கு நம்மை தயார் செய்ய வேண்டும். எனவே வருகிற உயிர்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பை கொண்டு வருகிற உயிர்ப்பிலே அந்த மீட்பு கொண்டு வந்த சாபம் பாவம் சகலத்திலிருந்து விடுதலை பெற்று நாம் மீட்பு பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே நாம் மகிழ்ச்சியோடு வாழவும் நம்முடைய வாழ்க்கை இன்பம் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக சமாதானம் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாகவும் இந்த உலக வாழ்வு முடிந்து நாம் இறைவனோடு இணைந்த அந்த விண்ணக வாழ்வுக்கு நம்மை தயாரிக்கிற காலம் இது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் நம்மை சீர்படுத்தி கொள்கிற காலம். நல்ல ஒரு நாம் தியானங்கள் செய்து இந்த நாட்களிலே பல இடங்களிலே நம்மை சீர்படுத்துவதற்காக இறை செய்திகள் கொடுக்கப்படுகிறது, தியானங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த நாட்களில் ஒரு வாரம் கடவுளோடு நம்மை சரிபடுவதற்கு தியானங்களில் கலந்து கொள்ளுங்கள். அதுபோல் இறை ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்கே பேசப்படுகிறதோ அதை கேளுங்கள், இறை வார்த்தையை வாசியுங்கள், ஜெபத்திலே அதிக நேரம் கழியுங்கள். ஜெபத்திலே கழித்து ஆண்டவரோடு ஒன்றிப்பதற்கு நாம் ஜெபம் தபம் தான தர்மம் என்று சொல்கிறார்களே, நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் கடைபிடித்து இந்த நாட்கள் நம்மை சீர்படுத்துகிற காலமாக, நம்முடைய வாழ்வை சீர்படுத்துகிற காலமாக, நம்முடைய செயல்களை எல்லாம் சீர்படுத்துகிற காலமாக நாம் இதை மாற்றி ஆண்டவரோடு கடவுளோடு அவர் குரலுக்கு பதில் கொடுத்து அவர் கூறினாரே, மனம் மாறுங்கள், உன்னரசு நெருங்கிவிட்டது என்று சொன்னாரே. அது நாம் ஒவ்வொருவரும் நம்மை மனதில் இருக்கிற எல்லா தீமைகளையும் நாம் களைந்துவிட்டு ஒரு புது வாழ்வுக்குள், புதிய மகிழ்ச்சிகரமான வாழ்வுக்குள் நாம் கடந்து சென்று நீதி நேர்மை நியாயம் என்ற அந்த தத்துவத்திலே நாம் வாழ்வை கட்டியெழுப்பி ஆண்டவரோடு அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய தவ முயற்சிகளிலும் நம்முடைய ஜெபத்திலும் ஆண்டவரோடு என்று நம்மை வைத்து கொண்டு ஒரு புது வாழ்வு வாழ, ஒரு புதிய வாழ்வை நீங்கள் கட்டி எழுப்ப உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். காலம் நிறைவேறிவிட்டது என்று சொல்வார். எனவே நாளை இருப்போமோ இல்லையோ நமக்கு தெரியாது. இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரங்களிலே நாம் நம்மை ஆய்ந்து பார்த்து நம்மை சரி செய்து ஒரு நல்வாழ்வுக்கு நம்மை சீர்படுத்தி நம்முடைய வழிகளை சரிப்படுத்தி ஒரு புதிய வாழ்வுக்குள் கடந்து செல்ல இறைவனோடு இணைந்து வாழ்வு, அந்த உன்னதமான வாழ்வுக்கு நீங்கள் ஒருவரும் உங்களை பங்காளிகளாக்கி இந்த தவக்காலத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இழந்து போனதை மீட்கவே மாண்டமகன் வந்தான் என்று வேதம் சொல்கிறது. எனவே நாம் இந்த நாட்களில் இழந்து போன நம்முடைய அந்த வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பி ஒரு புதிய பாதையிலே, ஆண்டவர் காட்டிய பாதையிலே அவருடைய அழைப்புக்கு பதில் கொடுத்து நம்மை சீர்படுத்தி நம்முடைய வழியை சரிப்படுத்தி புதிய வாழ்வுக்குள் கடந்து செல்லும்படி அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். முயற்சி எடுங்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த உயிர்ப்பு உங்களுக்கு வெற்றியின் உயிர்ப்பாக இருக்கட்டும். வருகிற நாட்கள் இனி ஆசீர்வாதத்தின் நாட்களாக இருக்கட்டும். உங்கள் வாழ்வில் இருக்க சகல இடரல்கள் மாறி, கஷ்டங்கள் மாறி, துன்பங்கள் மாறி, துயரங்கள் மாறி, வேதனைகள் மாறி, நோய் நொடிகளுக்கு மாறி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய சந்தோஷத்தை காண உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தந்தை இறைவா, இதுவரை நாங்கள் எப்படி நடந்தாலும் ஆண்டவரே, இந்த நாளிலே உங்களுடைய இறைவார்த்தையின்படி எங்களை வழிகளை சரிபடுத்தி கொள்ள வேண்டும், எங்கள் வழிகளை நேர்படுத்தி கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இனி கோணலான வழிக்கு நாங்கள் நடக்காதபடி நேர்படுத்தி உம்மோடு இணைந்த வாழ்வு, எங்களுடைய செயல்களெல்லாம் உம்முடைய குரலின்படி, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களை நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களை ஒவ்வொரு நாள் வழிநடத்தும்படியாக இயேசு நாமத்திலே உங்களை மன்றாடுகிறேன். ஆமென்.